முட்டாளை மணந்த இளவரசி. ஒரு நாட்டு அரசனுக்கு மிகுந்த அறிவுடைய ஒரு மகள் இருந்தாள். அவள் யார் பேசினாலும் தன் அறிவினால் அவர்களை மடக்கி விடுவாள். அரசன் இளவரசிக்கு திருமணம் செய்ய நினைத்தார். அப்பொழுது இளவரசி, தந்தையே, என்னை திருமணம் செய்பவர் யாராக இருந்தாலும் பேச்சாற்றலில் என்னை வெற்றி பெறுபவரைத்தான் மணப்பேன் என்றாள் அவள். அதனால் பல நாட்டு இளவரசர்களும் அறிஞர்களும் போட்டியில் கலந்து கொள்ள அரண்மனைக்கு வந்தனர். அனைவரையும் தோற்கடித்து வெளியே அனுப்பினாள் இளவரசி. ஏராளமான கூட்டம் அரண்மனைக்கு வருவதை பார்த்த அரசன், போட்டியில் வென்றால் திருமணம், தோற்றால் 100 கசையடி என்று அனைவருக்கும் தெரிவிக்க சொன்னார். இதனால் இளவரசியுடன் போட்டியிட அதிகம் யாரும் வரவில்லை. வந்தவர்களும் தோற்று கசையடி வாங்கி கொண்டு சென்றனர். அந்த நாட்டில் பிச்சைக்கார இளைஞன் இளவரசியை மணப்பதற்காக நடக்கும் போட்டியை பற்றி அறிந்தான். முயற்சி செய்து பார்ப்போம் என்று தன் ஊரிலிருந்து தலைநகரத்திற்கு செல்ல ஆரம்பித்தான். நீண்ட தூரம் சென்றதும் வழியில் இறந்து போன கோழி ஒன்று இருந்ததை பார்த்து, இது எதற்காகவாவது பயன்படும் என்று அவன் சாக்கு பையுக்குள் அந்த கோழியை போட்டான். இன்னும் சிறிது தூரம் சென்றதும் வழியில் கிடந்த சிறு தொட்டியையும், மாடு ஆடுகளை கட்டும் தடியையும், குதிரையின் கால் குழம்பு மற்றும் பல வளைவுகளை உடைய ஆட்டின் கொம்பு ஒன்று, இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான். காவலுக்கு இருந்த வீரர்கள் கந்தல் ஆடையுடன் இருப்பதை பார்த்து சிரித்தனர். இளவரசியுடன் போட்டியிட வந்துள்ளேன், என்னை உள்ளே விடுங்கள் என்றான் அவன். பிச்சைக்காரனாகிய உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டான் வீரன் ஒருவன். என் திறமையான பேச்சினால் இளவரசியை வெல்வேன், இளவரசியிடம் சொல் என்று உறுதியுடன் சொன்னான். வீரர்கள் இளவரசியிடம் பிச்சைக்கார இளைஞன் ஒருவன் போட்டிக்கு வந்திருப்பதாக சொன்னார்கள், அவனை இங்கு அனுப்பி வையுங்கள் என்றாள் அவள். பிச்சைக்காரன் உள்ளே நுழைந்து, பனிக்கட்டியை விட குளிர்ந்த கைகளை உடைய இளவரசியாரே, வணக்கம் என்றான் அவன். என் கைகள் சூடாக உள்ளது, இந்த சூட்டில் ஒரு கோழியே வறுபட்டுவிடும் என்று வெடுக்கென பதில் தந்தாள் அவள். அப்படியா, கோழி வறுபடுமா என்று பார்க்கிறேன் என்று சொல்லி செத்த கோழியை வெளியே எடுத்தான். நடந்ததை கண்டு திகைத்தாள். தன் திகைப்பை மறைத்து, சூடு பட்டால் கோழியின் கொழுப்பு ஒழுகுமே என்றாள். தொட்டியை எடுத்து இதற்குள் ஒழுகுவதை பிடித்து கொள்ளலாம் என்றான். தொட்டி விரிசல் விட்டிருந்தால் ஒழுகுமே என்றாள். குதிரை குழம்பு எடுத்து அவன் விரிசலை அடைத்து விடலாம் என்றான். எப்படி எதிர்கேள்வி கேட்டாலும் பதில் வைத்திருக்கின்றானே என்று நினைத்து கொண்டு, தொட்டியை விட குழம்பு பெரியதாக இருக்கின்றது, எப்படி தொட்டியை அடைக்க முடியும் என்று கேட்டாள். அவன் கொண்டு வந்த தடியை வெளியே எடுத்து, குழம்பிற்குள் தொட்டியை இறுக்கமாக பொருத்த முடியும் என்றான் அவன். ஏறுமாறான கேள்விகளுக்கு தக்க பதில் தருகின்றானே என்று ஆச்சரியப்பட்டு அவனை மடக்க நினைத்த அவள், இளைஞனே, நான் என்ன சொன்னாலும் அதை வெவ்வேறாக திருப்பி விடுகிறாய், நாக்கு பல திருப்பங்கள் இருப்பது போல நீ நடந்து கொள்கிறாய் என்றாள் அவள். அவன் தன் பையுக்குள் இருந்த ஆட்டுக்கொம்பை எடுத்து காட்டி, இதைவிட அதிக திருக்குகள் உள்ளதை பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டான். இளவரசிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நீண்ட நேரம் யோசித்தாள். அதன் பின் இளவரசிக்கும் அவனுக்கும் திருமணம் நடத்தி வைத்தான் அரசன். நீதி, அறிவுடையோர் எவரையும் வெல்வார். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.